இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வணக்கம். செய்தி சுருக்கம். மோடியின் சொத்து எவ்வளவு? வேட்புமனுவில் தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி லோக்சபா தொகுதியில் பிரதமர் மோடி 3வது முறையாக போட்டியிடுகிறார். ஜூன் 1ஆம் தேதி 7ஆம் கட்ட தேர்தலின் போது இங்கு ஓட்டுப்பதிவு நடக்கிறது. நேற்று வாரணாசியில் ரோட் ஷோ சென்ற பிரதமர் மோடி இன்று காலை கங்கை ஆற்றங்கரையில் சிறப்பு வழிபாடு நடத்தினார். பின்னர் தனது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தாக்கல் செய்தார். அவருடன் உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத்தும் உடன் சென்றார். மோடி தனது வேட்புமனுவில் சொத்து பட்டியலையும் குறிப்பிட்டிருந்தார். அதில் தனக்கு 3.02 கோடி ரூபாய் சொத்து உள்ளது, அசையா சொத்து மற்றும் வாகனம் ஏதும் இல்லை என குறிப்பிட்டிருந்தார். 4 தங்க மோதிரங்கள் மற்றும் 52,920 ரூபாய் ரொக்கம் வைத்திருப்பதாகவும் கூறியுள்ளார். 2019 லோக்சபா தேர்தலின் போது பிரதமர் மோடியின் சொத்து மதிப்பு 2.51 கோடி ரூபாயாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. 4 கட்ட தேர்தலிலேயே 270ஐ ஜெயித்து விட்டோம். மேற்கு வங்க மாநிலம் பங்கார் நகரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். இதுவரை 4 கட்டங்களில் 380 தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்துள்ளது. மேற்கு வங்கத்தில் மட்டும் 18 தொகுதிகளுக்கு ஓட்டுப்பதிவு முடிந்துள்ளது. இந்த 380 தொகுதிகளில் மோடி 270 தொகுதிகளில் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மையை நெருங்கிவிட்டார். இன்னும் 3 கட்டங்களில் 400ஐ தாண்டி செல்வதுதான் பாரதிய ஜனதா முன் உள்ள சவால் என அமித்ஷா கூறினார். मुझे बनारस से आने में देर हो गई है. मैं आज बंगाल के लोगों को, वन गांव के लोगों को कहने आया हूं, 4 चरण पूरे हो गए हैं. 380 सीटों का चुनाव पूरा हो गया है. बंगाल में 80 सीटों का चुनाव पूरा हो 18 सीटों का चुनाव पूरा हो गया है. आज मैं बताकर जाता हूं, ये 380 सीट में मोदी जी 270 सीट लेकर पूर्ण बहुमत प्राप्त कर चुके हैं. और आगे की लड़ाई 400 पार करने की है. बनगांव वालों बताओ, 400 पार कराओगे क्या? जोर से बोलो, कराओगे क्या? बंगाल में 30 से ज्यादा सीटें जिताओगे क्या? भाइयों बहनों, अगर आप 30 सीट जिताते हैं तो मैं मेरे मतवा समाज वालों को कहने आया हूं, हर एक को घर घर जाकर हमारा शांतनु ठाकुर सीएए से नागरिकता देने का काम भारतीय जनता पार्टी. தயாநிதி அவதூறு வழக்கு கோர்ட்டில் பழனிசாமி ஆஜர். மத்திய சென்னை எம்பியாக தயாநிதி மாறன் உள்ளார். லோக்சபா தேர்தலில் மத்திய சென்னை வேட்பாளராக திமுக சார்பில் மீண்டும் போட்டியிட்டார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதியை ஆதரித்து புரட்சிவாக்கத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். தொகுதி மேம்பாட்டு நிதியாக ஒதுக்கப்பட்ட தொகுதியில் தயாநிதி 75% தொகையை செலவு செய்யவில்லை. மக்கள் நலத்திட்ட பணிகளை செய்யாமல் தொகுதி மக்களை வஞ்சித்து விட்டார் என குற்றம் சாட்டினார். குற்றச்சாட்டுக்கு தயாநிதி மறுப்பு தெரிவித்தார். தொகுதி நிதி 17 கோடி ரூபாயில் 17 லட்சம் தான் மீதமுள்ளது. தொகுதி மேம்பாட்டு நிதியில் 95% மேல் செலவழித்துள்ளேன். பழனிசாமி 24 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லாவிட்டால் வழக்கு தொடர்வேன் என கூறினார். பழனிசாமி மன்னிப்பு கேட்கவில்லை. இதனால் சென்னை எழும்பூர் கோர்ட்டில் பழனிசாமி மீது தயாநிதி அவதூறு வழக்கு தொடர்ந்தார். பழனிசாமி பேசியது அப்பட்டமான பொய், வேண்டுமென்றே என் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் அவதூறு பரப்பும் வகையில் பேசியுள்ளார். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 500 கீழ் அவரை தண்டிக்க வேண்டும் என்று கூறினார். சென்னை எழும்பூர் கோர்ட்டில் வழக்கு விசாரணை இன்று நடந்தது. பழனிசாமி நேரில் ஆஜரானார். வழக்கு மீதான விசாரணை ஜூன் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கர்ப்பிணிகளுக்காக மத்திய அரசு வழங்கிய நிதி எங்கே போனது? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை.
மத்திய அரசின் மாத்ரு வந்தனா திட்டம் மற்றும் தமிழக அரசின் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் ஆகியவற்றின் மூலம் தமிழக கர்ப்பிணிகளுக்கு 5 தவணைகளில் 14,000 மற்றும் 4,000 ரூபாய் மதிப்புள்ள ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக திமுக அரசு சுமார் 2 லட்சம் கர்ப்பிணிகளுக்கு நிதியுதவி வழங்கவில்லை என்று செய்திகள் வருகின்றன. மாத்ருவந்தனா திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு வரை மத்திய அரசு தமிழகத்திற்கு 257 கோடி நிதி வழங்கியுள்ளது. அந்த நிதியை 3 ஆண்டுகளாக கர்ப்பிணிகளுக்கு வழங்காமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது. தமிழக மக்கள் நலனுக்காக மத்திய அரசு திட்டங்கள் மூலம் வழங்கப்படும் நிதி மக்களை சென்றடைவது இல்லை என்றால் அந்த நிதி எங்கே சென்றது என்பதை திமுக அரசு விளக்க வேண்டும். கர்ப்பிணிகளுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். அண்ணாமலையை முடக்க திமுக அரசால் முடியாது. தமிழக பாஜக சார்பில் செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் எதிர்கருத்து கூறுபவர்களை, அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுபவர்களை, முறைகேடுகளை அம்பலப்படுத்துபவர்களை அதிகாரம் என்ற ஆயுதம் கொண்டு நசுக்குவது தொடர்ந்து நடந்து வருகிறது. பத்திரிகை சுதந்திரம், பேச்சு, எழுத்து, கருத்து சுதந்திரம் பற்றி மேடைதோறும் திமுகவினர் முழங்குவார்கள். அவையெல்லாம் திமுகவினரை, திமுக அரசை விமர்சிக்காதவரைதான். திமுக அரசின் சிறு தவறை சுட்டிக்காட்டினால் கூட அடக்குமுறையை ஏவி விடுவார்கள். கடந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில் எங்கு நோக்கினும் ஊழல். காவல்துறை முழுக்க முழுக்க திமுகவினரின் கட்டுக்குள் வந்துவிட்டது. ஆளும் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஒருவர் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளார். அந்த குற்றவாளிகளை இன்னும் காவல்துறையால் நெருங்கக்கூட முடியவில்லை. ஆனால் திமுக அரசை விமர்சித்த யூடியூப் சேனல் ஆசிரியரை டெல்லி வரை சென்று ஏதோ பயங்கரவாதியைப் போல கைது செய்து தமிழக காவல்துறை அழைத்து வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் திமுக அரசை விமர்சித்த பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் நூற்றுக்கணக்கானோர் மீது பொய் வழக்குகள் போடப்பட்டுள்ளது. இப்படி தமிழக காவல்துறையை ஜனநாயகத்தின் குரல் வளையை நெருக்கவே திமுக அரசு பயன்படுத்தி வருகிறது. தமிழகத்தில் நடந்து வரும் திமுகவின் கொடுங்கோல் ஆட்சியை யாரும் எதிர்க்க துணியாத நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை துணிவுடனும் தக்க ஆதாரங்களுடனும் எதிர்த்து வருகிறார். அது மக்களிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. அண்ணாமலை கோவையில் போட்டியிடுகிறார் என்றதும் பெரும் படையை அனுப்பி அதிகாரம், பணம், ஆள்பலத்தை வைத்து அவரை வீழ்த்த அத்தனை அட்டூழியங்களையும் திமுக செய்தது. ஆனாலும் கோவையில் அண்ணாமலை வெல்வது உறுதி. அண்ணாமலை ஜூரம் திமுகவை ஆட்டி படைக்கிறது. அதனால் எப்படியாவது ஏதாவது ஒரு வழக்கில் சிக்க வைத்து அவரை முடக்கிவிடலாம் என திமுக பகல் கனவு கண்டு வருகிறது. திமுக கொத்தடிமையான பியூஷ் மானுஷ் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு கவர்னர் மாளிகை அனுமதி கொடுத்து விட்டதாக பொய்யான தகவலையும் பரப்பினர். ஆனால் இதை கவர்னர் மாளிகை மறுத்துள்ளது. எத்தனை வழக்குகள் தொடுத்தாலும் மக்கள் செல்வாக்குமிக்க அண்ணாமலையின் மக்கள் பணிகளை முடக்க முடியாது. திமுக அரசின் முறைகேடுகளை, அடக்குமுறைகளை அண்ணாமலை தொடர்ந்து அம்பலப்படுத்துவார். தமிழ் மக்களின் பெரும் ஆதரவு அண்ணாமலைக்கு உள்ளது. இருக்கும் கொஞ்ச நாட்களாவது திமுக அரசு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். இல்லையெனில் 2011 சந்தித்த பெரும் தோல்வியைப் போல 2026 பெரும் தோல்வியை திமுக சந்திக்கும். திமுகவை மக்கள் விரட்டியடிப்பார்கள் என பாஜக செய்தி தொடர்பாளர் பிரசாத் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான கருத்து. ராஜாவுக்கு சுப்ரீம் கோர்ட் ஷாக். பாஜக மூத்த தலைவர் ராஜா 2018 ஆண்டு தனது சமூக வலைதள பக்கத்தில் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை பதிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் அந்தியூர் செல்வராஜ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஈரோடு போலீசில் புகார் அளித்தனர். ராஜா மீது பெண்களுக்கு எதிராக ஆபாசமாக பேசுதல், பொது அமைதியை சீர்குலைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஈரோடு கோர்ட் விசாரித்து வந்த இந்த வழக்கு சென்னை MP, MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டது. வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை ஹைகோர்ட்டில் ராஜா மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் நீதிபதி G. ஜெயச்சந்திரன் விசாரணையை முறைப்படி எதிர்கொள்ள அறிவுறுத்தி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து ராஜா சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஹிருஷிகேஷ் ராய் மற்றும் பிரசாந்த் குமார் மிஸ்ரா அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ராஜா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராஜா தெரிவித்த கருத்துகள் எந்த விதத்திலும் பெண்களை அவமானப்படுத்தவில்லை என்றார். அவரது பதிவு கலவரத்தை தூண்டுவதாகவும் இல்லை என கூறிய போது குறுக்கிட்ட நீதிபதிகள், நன்கு படித்த ஒருவர் இதுபோல் பதிவிடலாமா என கேட்டனர். அரசியல்வாதிகள் பொறுப்போடும் முன்னெச்சரிக்கையோடும் செயல்பட வேண்டும். இதுபோன்று பேசுபவர்கள் நிராகரிக்கப்பட வேண்டும் என கூறி ராஜா தொடர்ந்த வழக்கை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பால் வழக்கு விசாரணையை ராஜா எதிர்கொள்வது உறுதியாகி உள்ளது.
2 கிலோ கஞ்சா சாக்லேட் பறிமுதல். மாணவர்கள் டார்கெட்டா? கோவை கோவில்பாளையம் பகுதியில் கஞ்சா சாக்லேட் விற்கப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் பெரியநாயக்கன்பாளையம் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் காஃபி கடை சந்திப்பு அருகே சோதனை நடத்தினர். அங்கே சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த வடமாநிலத்தைச் சேர்ந்தவரை விசாரித்தனர். அவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த மோகன் என்பதும் 2 கிலோ கஞ்சா சாக்லேட்டை விற்பதற்காக வைத்திருந்ததும் தெரிந்தது. அவரை கைது செய்த போலீசார் கஞ்சா சாக்லேட்டை பறிமுதல் செய்தனர். கஞ்சாவை சிகரெட்டில் கலந்து புகைக்கும் போது வாசனை காட்டி கொடுத்துவிடும் அக்கம்பக்கத்தினர் கண்டுபிடித்து விடுவர். ஆனால் கஞ்சாவை சாக்லேட்டாக மாற்றி கொடுக்கும் பட்சத்தில் மாணவர்கள், இளைஞர்கள் என அதிகம் பேர் இதற்கு அடிமையாகும் சூழல் ஏற்பட்டு விடுகிறது என போலீசார் தெரிவித்தனர். கோவையில் இந்த ஆண்டில் மட்டும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 115 பேர் மீது 82 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களிடமிருந்து சுமார் 101 கிலோ கஞ்சா மற்றும் கஞ்சா சாக்லேட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறினர். 21 குண்டுகள் முழங்க எம்பி செல்வராஜ் உடல் அடக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினரும் நாகப்பட்டினம் எம்பியுமான செல்வராஜ் நேற்று காலமானார். அவருக்கு வயது 67. செல்வராஜின் உடல் அவரது சொந்த ஊரான சித்தமல்லி கிராமத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. திமுக எம்பி TR பாலு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் உள்பட பலர் அஞ்சலி செலுத்தினர். இன்று சித்தமல்லியில் உள்ள அவரது வீட்டின் அருகே உள்ள தோட்டத்தில் செல்வராஜின் உடல் 21 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கட்டட அனுமதிக்காக லஞ்சம் கேட்ட ஊராட்சித் தலைவர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே மும்மூர்த்தி அவென்யூவில் பாபு அருள்ஜோதி என்பவருக்கு சொந்தமான 1100 சதுர அடி நிலம் உள்ளது. இதில் வீடு கட்டுவதற்காக CMDAவிடம் கட்டட அனுமதி பெற்றார் பாபு. அகரம் தென் ஊராட்சிக்கு உட்பட்ட இடம் என்பதால் ஊராட்சியில் கட்டட அனுமதி கோரி செயலாளர் பிரபாகரனிடம் பாபு மனு அளித்தார். தற்காலிக ஊழியராக பணிபுரியும் ஹரிகிருஷ்ணன் தலைவரை பார்த்தீங்களான்னு பாபுவிடம் கேட்டதாக கூறப்படுகிறது. வீட்டு பிளானை பார்த்து வீட்டில் கிச்சன் கட்டுவதற்கு ஒரு கிச்சனுக்கு 30,000 ரூபாய் வீதம், 3 கிச்சனுக்கு 90,000 ரூபாய் தர வேண்டும். நீங்கள் தலைவரை பாருங்க என கூறியிருக்கிறார். திமுகவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீஸ்வரனிடம் பாபு பேசியுள்ளார். அதற்கு ஜெகதீஸ்வரன் அனுமதி கொடுக்க ரொம்ப யோசிக்கணுமே என சொல்லியிருக்கிறார். பணம் எதிர்பார்த்து பேசிய அகரம் தென் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீஷின் ஆடியோவை ரெக்கார்ட் செய்து சமூக வலைதளத்தில் பாபு பதிவு செய்தார். கட்டட அனுமதி கேட்டால் திமுகவைச் சேர்ந்த ஊராட்சி தலைவர் ஜெகதீஸ்வரன் 90,000 லஞ்சம் கேட்பதாக தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலக எக்ஸ் பக்கத்தை டாக் செய்து புகார் கூறினார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரிக்கின்றனர். ஆனால் தீர்வு கிடைக்கவில்லை. மீண்டும் ஊராட்சி தலைவரிடம் பாபு பேசியுள்ளார். அதற்கு ஆபாசமாக திட்டி அனுப்பிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் தற்பொழுது வீடு கட்ட முடியாமல் பாபு செய்வதறியாது திகைத்து நிற்கிறார்.